கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்ற இந்த பதிவை கவனமா கேளுங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்ப ஒரு பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம இறங்குற இடம் வர்றதுக்குள்ள நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை எல்லாம் செஞ்சுக்கலாமா? அங்கேயே நின்று டான்ஸ் ஆடுறது, பார்ட்டி பண்றது, வெடி வைக்கிறது, இன்னும் அங்கேயே உட்காந்து சமைக்கிறது, இன்னும் நம்மளுக்கு இஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம அந்த பேருந்துல செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நம்மளால அதை செய்ய முடியாது. நம்ம பேருந்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தா மட்டும்தான் நம்ம கூட வர்ற பயணிகளுக்கும் சரி, கண்டக்டருக்கும் சரி, டிரைவருக்கும் சரி, ஏன் நமக்கே அது பாதுகாப்பான பயணமா இருக்கும். இதை மீறணும் அப்படின்னா நிச்சயமா அது பாதுகாப்பான பயணமா இருக்கவே இருக்காது. அப்ப ஒரு பேருந்துக்கே இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரூல்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அப்ப மனிதனுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதன்படித்தான் நம்ம வாழணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதான் அல்லாஹ் தஆலா திருக்குரான் வேதத்தை இறக்கி அருளியிருக்கான். அப்ப திருக்குரான் வேதத்துல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு மனிதன் வாழணும். திருக்குரான் வேதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இனத்தினருக்கும் கிடையாது, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான் திருக்குரான் வேதம். அப்ப யார் வேணாலும் அதுல உள்ளதை படிச்சு நேர்வழி அடையலாம். அப்ப அந்த திருக்குரான் வேதத்துல என்னெல்லாம் அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கானோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம தடுத்துடணும். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா செய்ய சொல்லியிருக்கானோ அதையெல்லாம் நம்ம கட்டாயமா செய்யணும். அப்படி செஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கைக்கும் அது பாதுகாப்பான வாழ்க்கையா இருக்கும், மறு உலக வாழ்க்கைக்கும் அது பாதுகாப்பான வாழ்க்கையா இருக்கும். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த மனிதன் வழிபோக்கர் மாதிரி தான் வாழணும், அல்லது ஒரு பயணியை போலதான் வாழணும். அதைத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கனை போலவோ அல்லது ஒரு பயணியை போலவே இருந்துவிடு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பயணிதான். நம்மளுடைய இறங்குற இடம் எது அப்படின்னு நமக்கே தெரியாது. அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய இறங்குற இடம் அப்படின்னா அது மரணம். அந்த மரணம் எப்ப வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அந்த மரணம் வர்றதுக்குள்ள நம்ம இஷ்டப்பட்டபடியெல்லாம் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடையவே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும்.